வணக்கம் சினிமா வாசிகளே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல அல்லு அர்ஜுனோட பர்த்டே ஸ்பெஷலா புஷ்பா 2 டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டீசர்னு சொல்ல முடியாது, பர்டிகுலர் சீனை எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை கிளிம்ஸ்னு வேணா சொல்லலாம். பெருசா பிரேக் டவுன் பண்ற அளவுக்கு அந்த டீசர்ல விஷயம் கிடையாது. அந்த டீசர்ல அப்படி என்னதான் இருக்கு, அதை பத்தின என்னோட வியூஸ் என்ன, தாட்ஸ் என்ன தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டீசரோட ஓப்பனிங் ஷாட்ல ஒரு கோவிலை காட்டியிருப்பாங்க. அந்த கோவில திருவிழா நடந்துட்டு இருக்கும். அங்க புஷ்பராஜ் கையில சூடாயுதத்தை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்த ஷாட்லயே சேலையை கட்டிக்கிட்டு ஒருத்தனை காலம் போட்டு மிதிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே புஷ்பராஜோட கால இருந்து மெல்ல மெல்ல முழுசா அவரோட உருவத்தை காட்டுவாங்க. பாக்குறதுக்கே தரமா இருந்துச்சு. அப்படியே அந்த ஷாட்ல அவர் காட்டும் போது அவருக்கு பின்னாடி அந்த 5 தலை நாகத்தையுமே காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் தாறுமாறா இருந்துச்சு. தெரிஞ்சு வச்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஏதோ விஷ்ணுவை பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. விஷ்ணுவோட வாகனம் தானே அந்த 5 தலை நாகம், அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஏத்த மாதிரியே உடம்புல ப்ளூ கலர்ல சாயம் பூசியிருந்தாரு. கிட்டத்தட்ட கிருஷ்ணா மாதிரி தான் இருந்தாரு. பட் அவர் போட்டிருந்த அந்த வேஷம் கிருஷ்ணா கிடையாது, அது காளியோட வேஷம். அப்படியே வழக்கமான புஷ்பராஜோட அந்த ஸ்டைல் நடையில நடந்து வந்து 3 அடியாளுகளை அடிச்சு பறக்க விட்டுட்டு இருப்பாரு. இந்த போர்ஷனை தான் புஷ்பா 2 ஃபர்ஸ்ட் லுக்காவுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதே போர்ஷனை டீசராவும் கட் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். இந்த டீசர்ல வர்ற அந்த திருவிழா சீக்வன்ஸ் ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தது தான். அது திருப்பதியில கங்கம்மா ஜாத்ரான்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த ஃபெஸ்டிவல் 8 நாளைக்கு நடந்துட்டு இருக்கும் தொடர்ந்து. அந்த திருவிழால அந்த அம்மன் 8 நாளுக்கும் ஒவ்வொரு வேஷம் போட்டு ஃபைனலா 8வது நாள் அந்த அரக்கனை கொல்லுமா. அதே மாதிரி அங்க இருக்க நிறைய பேர் வேஷம் போடுவாங்களாம். இந்த புஷ்பா படமுமே திருப்பதியை சுத்தி தான் கதைக்களம் நடக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. சோ அந்த திருவிழாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு அந்த கெட்டப்ப நம்ம அல்லு அர்ஜுனுக்கு போட்டு சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. அல்லு அர்ஜுன் இந்த காளி வேஷத்துல 1/2 hour படத்துல வரப்போறாராம். அந்த 1/2 hourல ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் ஒரு சாங்கும் வரப்போகுதான். சும்மா இந்த கெட்டப்ப வைக்கணும்னு வைக்காம கதைக்களத்துக்கு தேவையா வச்சிருந்தா கண்டிப்பா இது படத்துல ஒரு பயங்கரமான ஹைலைட் விஷயமா இருக்கும். இதை தவிர இந்த படத்துல புஷ்பா 1ல எப்படி சமந்தா ஒரு ஐட்டம் சாங்க்கு ஆடி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல ஸ்ரீலீலா ஒரு ஐட்டம் சாங்க்கு ஆட போறாங்கன்னு ஒரு ரூமர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட அது கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி குண்டூர்காரன் படத்துல மகேஷ் பாபுவோட அவங்க போட்ட ஆட்டம் பயங்கர வைரல் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். புஷ்பா படத்தோட பட்ஜெட் 200 கோடி தான். ஆனா அந்த படம் பயங்கரமா ரீச் கிடைச்சு, குறிப்பா வடக்கன்ஸ் கிட்ட அந்த படத்துக்கு பயங்கரமான ரீச் கிடைச்சு 360 கோடி வசூல் வாரி குவிச்சிச்சு. அதனால இந்த படத்தை ரொம்ப கிராண்டா எடுக்கணும்னு முடிவு பண்ணி இந்த படத்துக்கு 500 கோடி பட்ஜெட்டை வாரி இறைச்சிருக்காங்க. ஆப்வியஸா இந்த படம் பேன் இண்டியன் படம்னால இவ்வளவு செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணணும்னு நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. பார்க்கலாம் இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணுமா இல்லையான்னு. கண்டென்ட் கரெக்டா இருந்தா கண்டிப்பா வசூல் பண்ணும். இந்த புஷ்பா 2 கதை தமிழ் ஆடியன்ஸோட ஈஸியாவே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதை தான். ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த கதை வீரப்பன் அவர்களோட கதையில இருந்து தழுவி எடுக்கப்பட்ட கதை மாதிரி தான் தெரியுதுலாம் இல்ல. கண்டிப்பா இது வீரப்பனோட கதையில இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த படம் தான். ஏன் இப்படி சொல்றேன்னா, வேர் இஸ் புஷ்பான்னு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டீசரை பாத்தீங்கன்னா புஷ்பராஜ போலீஸ் சுட்டுட்டாங்க, 8 புல்லட்டை யூஸ் பண்ணிருக்காங்க, அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சித்தூர்லயும் திருப்பதியிலையும் ஏகப்பட்ட கலவரங்கள் நடக்கும் புஷ்பாக்கு ஆதரவா. அப்போதைக்கு மக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, புஷ்பா எதுக்காக இதெல்லாம் பண்ணான்னு தெரியுமா, அவன் மக்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்கான்னு தெரியுமான்னு பில்டப் கொடுத்துட்டு இருப்பாங்க. புஷ்பா பார்ட் 1ல புஷ்பாவோட லவ், அவர் செம்மரம் கடத்துறது எப்படின்றத மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. பட் இந்த புஷ்பா 2ல அப்படியே ஆப்போசிட்டா புஷ்பா எதுக்காக கடத்துனா, மக்களுக்கு அவன் எவ்வளவு நல்லது பண்றான்ற மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ண போறாங்க. புஷ்பாவோட லைஃப் நல்லா தான் போய்க்கு இருக்கும். நம்ம பகத் ஃபாசில் வர்ற வரையும் அவர் வந்ததுமே 2 பேருக்கும் ஈகோ கிளாஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் கதையை ஸ்டார்ட் ஆகும். சோ இந்த புஷ்பா பார்ட் 2ல போலீஸுக்கும் புஷ்பாக்கும் சண்டையாகி புஷ்பா தலைமறைவாகி காட்டுக்குள்ள வாழ்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இதே மாதிரிதான் வீரப்பன் அவர்கள் போலீஸ் ஃபாரஸ்ட் 2 பேரையும் பகைச்சுக்கிட்டு தலைமறைவா காட்டுக்குள்ள ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. நம்மளோட கதையை இவனுங்க அப்படியே உருவி தரமான பேன் இண்டியன் படமா கொடுக்கறானுங்க. என்ன, நம்மளுங்க தான் வீரப்பன் அவர்களோட டார்க் சைடை மட்டும் காட்டிட்டு இருக்காங்க, அந்த குட் சைடை காட்டல. இவனுங்க அதை கரெக்டா யூஸ் பண்ணிருக்கானுங்க. பாக்கலாங்க படம் எப்படி வரப்போகுதுன்னு. ஆகஸ்ட் 15 இந்த படம் திரைக்கு வரப்போகுதுன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த புஷ்பா படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு அட்டகாசமான வீடியோல பாக்குற வரையும் டட்டா பை பை ஓட்டா.